குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, குட். சரி, இன்னைக்கு மிஸ் என்ன சொல்லி தர போறேன்ட்டு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு மிஸ் என்ன சொல்லி தர போறேன்? தமிழ்ல மெய் எழுத்துக்கள். என்ன சொல்லி தர போறேன்? தமிழ்ல மெய் எழுத்துக்கள். ஓகேவா கிட்ஸ்? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரைம்ஸ் பாடலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓகேவா கிட்ஸ்? இப்போ நம்ம ரைம்ஸ் பாடி முடிச்சாச்சு. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன் மிஸ்? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னு என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா கிட்ஸ்? தெரியாது இல்லையா? சரி, இன்னைக்கு மிஸ் சொல்லி தரேன். ஓகேவா கிட்ஸ்? மெய் எழுத்துக்கள்னா தமிழ்ல புள்ளி வச்சு எழுதுற எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? புள்ளி வச்சு எழுதுற எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கிட்ஸ்? அதாவது புள்ளி வைத்த கோலமோ வாசலுக்கு அழகு, புள்ளி வைத்த எழுத்துக்களோ தமிழுக்கு அழகு. ஏன்னா கிட்ஸ், புள்ளி வச்சு எழுதுற எழுத்து இருக்கு இல்லையா, அது நம்மளோட தமிழ் லெட்டர்ஸ்கெல்லாம் ரொம்ப அழகு. ஓகேவா கிட்ஸ்? ஓகே ஓகே கிட்ஸ், இப்போ மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா கிட்ஸ்? மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 18 லெட்டர்ஸ். எத்தனை லெட்டர்ஸ்? 18 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா கிட்ஸ்? ஓகே, இப்போ அது என்னென்னு சொல்லட்டா மிஸ்? சொல்லுங்க என் கூட சேர்ந்து. மிஸ் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்க. ஓகேவா? சரி, சொல்வீங்களா நீங்களும்? ஓகே, சூப்பர். இக்கு சொல்லுங்க. இக்கு. நெக்ஸ்ட் இங்கு சொல்லுங்க. இங்கு. சரி, நெக்ஸ்ட் இச்சு. நெக்ஸ்ட் இஞ்சு. இட்டு. நெக்ஸ்ட் இன். சொல்றீங்களா என் கூட? ஓகே, சூப்பர். இத்து, இந்து, இப்பு. சொல்றீங்களா? நல்லா சவுண்டா சொல்லுங்க. ஓகேவா? ஓகேவா கிட்ஸ்? இம்மு, ஈ, இர், இல், இவ், இல். இந்த இல் சொல்லும்போது நல்லா நாக்க மடக்கி சொல்லணும். ஓகேவா கிட்ஸ்? இல் எப்படி சொல்லணும்? இல். பழம், மழை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? நாக்க மடக்கி சொல்லணும். ஓகேவா கிட்ஸ்? நெக்ஸ்ட் இல், இர், இன். ஓகேவா கிட்ஸ்? ஓகே, இப்போ 18 எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தாச்சா? சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்க 6 லெட்டர்ஸ் தான் மிஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா கிட்ஸ்? சரி, மிஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க யாராச்சும்? ஓகே, சூப்பர். என்ன லெட்டர்? இக்கு. என்ன சொல்லி கொடுத்தேன்? இக்கு. சரி, இக்கு கொக்கு. என்னது? இக்கு கொக்கு. நீங்க எல்லாரும் கொக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும்போது இக்குங்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குது இல்லையா? இக்கு கொக்கு சொல்லுங்க. இக்கு கொக்கு. சரி, ஓகே. இப்போ இக்கு எப்படி ரைட் பண்றதுன்னு பார்க்கலாமா கிட்ஸ்? ஓகே, இக்கு கொக்கு. என்ன லெட்டர்? இக்கு கொக்கு. ஓகே, இந்த இக்கு லைன்ல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா கிட்ஸ்? என் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. உங்களோட தமிழ்ல 2 லைன் நோட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா கிட்ஸ்? எடுத்துட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. ஓகே, இங்க பாருங்க. இந்த 2 லைன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன்ல இருந்து ஒரு பாதி வரைக்கும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க கிட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன் போட்டு தேர்ட் ஒன் வந்து ஒரு லாங் ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த ப்ளூ லைனுக்கும் மேலேயே ஸ்டாப் பண்ணிட்டு கர்வா கொண்டு வந்து இந்த ப்ளூ லைன்ல டச் பண்ணணும். அப்படியே இந்த மாதிரி பாதியோட நிறுத்திருக்கீங்களா கிட்ஸ்? எல்லாரும் இது வரைக்கும் ரைட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எழுதலாமா? சரி, ஓகே. இங்க பாருங்க, அப்படியே இது ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுங்க.
ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப்படியே ஒரு ரைட் கர்வ் கொண்டு வந்து அந்த ப்ளூ லைனை டச் பண்ணி முடிச்சிருங்க பார்க்கலாம். ஓகேவா கிட்ஸ்? ஓகே. மேலே என்ன பண்ணணும்? ஒரு டாட் வைக்கணும். டாட் கொஞ்சம் அழுத்தி வைக்கணும். ஓகேவா கிட்ஸ்? நல்லா தெரியுற மாதிரி அழுத்தி வைக்கணும். சரி, இன்னொரு டைம் ரைட் பண்ணலாமா கிட்ஸ்? பாருங்க, ஒரு ஹாஃப் ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு லாங் ஸ்டாண்டிங் லைன், அப்படியே நம்ம மேலே ஹாஃபில் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்லீப்பிங் லைன் கொண்டு வந்து அப்படியே ஒரு ரைட் கர்வ் போடணும். ஓகேவா கிட்ஸ்? போட்டு இங்கே மேலே டாட் வைக்கணும். இது என்ன லெட்டர்? இக்கு கொக்கு. சொல்லுங்க, இக்கு கொக்கு. இப்போ இக்கு கொக்கு பார்த்தோம்ல, ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இக்கு அடுத்த லெட்டர் என்ன? இங்கு சங்கு. என்ன லெட்டர்? இங்கு சங்கு. சரி, ஓகே. இப்போ இங்கு சங்கு எப்படி எழுதுறான்னு பார்க்கலாமா லைன்ல? ஓகேவா கிட்ஸ்? ஓகே. இங்கே பாருங்க, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, ப்ளூ லைனை டச் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஓகே கிட்ஸ், இப்போ இந்த 2 ஸ்டாண்டிங் லைன் போட்டாச்சு இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நீங்களும் போட்டிங்களா? ஓகேவா கிட்ஸ்? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செகண்ட் ஸ்டாண்டிங் லைனில் பாதியில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அங்கேருந்து இந்த ப்ளூ லைனுக்கு ஒரு கர்வ் போடுற மாதிரியே ஒரு கர்வ் போடுங்க. ஒரு சாய்வாக ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டிங்களா கிட்ஸ்? ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன், இதோட எண்டில் முடிகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா கிட்ஸ்? இப்போ மேலே என்ன பண்ணணும்? ஒரு டாட். டாட்டை நல்லா கொஞ்சம் அழுத்தி வைக்கணும். ஓகேவா கிட்ஸ்? தெரியுற மாதிரி. ஓகே. இது சங்கு. இன்னொரு டைம் ரைட் பண்ணலாமா? நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா ஒரு டைமு? இங்கே பாருங்க, ஒரு ஸ்டாண்டிங் லைன், அடுத்து ஸ்லீப்பிங் லைன், இன்னொரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு கர்வ், அப்புறம் ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா கிட்ஸ்? ஓகே. மேலே ஒரு டாட். இதுதான் இங்கு இது. ஓகேவா கிட்ஸ்? ஓகேவா கிட்ஸ்? இப்போ இச்சு லைனில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா கிட்ஸ்? ஓகே. ஏற்கனவே இக்கு எழுதிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகேவா கிட்ஸ்? பாருங்க, ஒரு ஹாஃப் ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க, ஒரு லாங் ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் கர்வ் கொண்டு போங்க. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரைட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா கிட்ஸ்? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஸ்லீப்பிங் லைன். அவ்வளோதான். ஓகேவா கிட்ஸ்? இப்போ மேலே ஒரு டாட். இதுதான் இச்சு எலுமிச்சை. இன்னொரு டைம் ரைட் பண்ணலாமா கிட்ஸ்? ஓகே. ஒரு ஹாஃப் ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு லாங் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் லெஃப்ட் கர்வ், ஒன் ஸ்லீப்பிங் லைன், ஒரு டாட். ஓகேவா கிட்ஸ்? இதுதான் இச்சு எலுமிச்சை. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? இஞ்சு இஞ்சி. என்ன எழுத போகிறோம்? இஞ்சு இஞ்சி. பாருங்க, ஒரு சர்க்கிள் போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். போட்டிங்களா கிட்ஸ்? ஓகேவா கிட்ஸ்? சரி, ஓகே. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். ஓகேவா கிட்ஸ்? கீழே பாட்டம் இருக்க ப்ளூ லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகே. இப்போ இதுக்கு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா கிட்ஸ்? அதில் இருந்து ஒரு ரைட் கர்வ் கொண்டு வந்து ப்ளூ லைனுக்கு கீழே கொண்டு வந்து அப்படியே சுற்றி கொண்டு போய் மேலே இருக்க ப்ளூ லைனை டச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா கிட்ஸ்? ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் ரைட் பண்ணீங்களா? ஈஸியாக இருக்கா கிட்ஸ்? ஓகே. மிஸ் எழுதுறத நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா கிட்ஸ்? இப்போ என்ன பண்ணணும்? மேலே ஒரு டாட் வைக்கணும். ஓகேவா கிட்ஸ்? இது இஞ்சு இஞ்சி. சரி, ஓகே. இன்னொரு டைம் ரைட் பண்ணலாமா? நீங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க பார்க்கலாம். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாருங்க, ஒரு கீழே ஒரு சர்க்கிள் போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு ஸ்லீப்பிங் லைன், அந்த ப்ளூ லைனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன்,
அப்புறம் ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரைட் கர்வ் போட்டு அப்படியே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர். இப்போ மேலே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இது இன்ச்சு இஞ்சி. சரி ஓகே. நெக்ஸ்ட் போலாமா கிட்ஸ்? ஓகே பார்க்க போகிறோம் இட்டு பெட்டி. இங்கே பாருங்க என்ன எழுத போகிறோம்? இட்டு பெட்டி. ஓகேவா கிட்ஸ்? சரி ஓகே. இங்கே பாருங்க இது ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் அவ்வளோதான். ஓகேவா கிட்ஸ்? இங்கே பாருங்க ஒரு ஸ்டாண்டிங் லைன், இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் வந்து செகண்ட் ப்ளூ லைன் வரைக்கும் ஒரு ஸ்டாண்டிங் லைன், அடுத்து ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா கிட்ஸ்? ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன். அதுக்கு டாட் வந்து வெளியில் இருக்கக்கூடாது, உள்ளேயே வைக்கணும். ஓகேவா கிட்ஸ்? இட்டு பெட்டி. இது டாட் வெளியில் நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்கும் மேலே தானே வச்சோம், இதுக்கு நம்ம உள்ளே வைக்கணும். ஓகேவா கிட்ஸ்? சரி ஓகே. இன்னொரு டைம் ரைட் பண்ணலாமா? ஒரு ஸ்டாண்டிங் லைன், இன்னொரு ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா கிட்ஸ்? சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு டாட். ஓகே இட்டு பெட்டி. நெக்ஸ்ட் போலாமா கிட்ஸ்? இட்டு பெட்டி கருத்து என்னது? இன் கேன். ஓகேவா கிட்ஸ்? இன் கேன். இதுதான். இங்கே பாருங்க ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள் கொண்டு போய் அப்படியே ப்ளூ லைன் அட்டாச் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா கிட்ஸ்? 3 சர்க்கிள் தான். ஓகேவா கிட்ஸ்? நெக்ஸ்ட் ஒரு டாட். இன்னொரு டைம் ரைட் பண்ணலாமா கிட்ஸ்? கீழே ப்ளூ லைனில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்படியே மேலே ப்ளூ லைன் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ப்ளூ லைன் அட்டாச் பண்ணி மறுபடியும் ப்ளூ லைன் அட்டாச் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் போட்டிங்களா? ஓகேவா கிட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா கிட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஒரு டாட். ஓகேவா? ஓகே கிட்ஸ், இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோன்னு ரீகால் பண்ணிக்கலாமா கிட்ஸ்? ஓகே இங்கே பாருங்க இக்கு இக்கு கொக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? இங்கு இங்கு சங்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? இது என்ன லெட்டர்? இச்சு. வெரி குட். இச்சு எலுமிச்சை. ஓகே சூப்பர். இது என்ன லெட்டர்? இஞ்சு இஞ்சி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் என்ன லெட்டர்? இட்டு பெட்டி. ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன லெட்டர்? இன் கேன். ஓகே இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு. இந்த 6 லெட்டர் பார்த்துருக்கோமா இல்லையா கிட்ஸ்? ஓகே இதை நீங்கள் வீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா அழகா எழுதுங்க. ஓகேவா கிட்ஸ்? ஓகே சூப்பர். பை பை. See you. Have a nice